வல்லமையுள்ள சத்தத்தினால் அவர் நம் வாழ்க்கையில் செயல்பட்டு நம்மை காத்துக் கொள்வார். அவர் பெரியவர், மிகவும் பெரியவர். அவருடைய கிருபை நமக்கு போதுமானது. அவரை நம்பி இருப்போம். அவர் என்றென்றும் நம்மை வாழ செய்வார். நல்வாழ்வை நமக்கு இவ்வுலக வாழ்க்கையிலும் தந்து நித்திய ஜீவனையும் தருவார். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட இன்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. சங்கீதம் 28, 29 அதிகாரங்கள். இந்த அதிகாரங்கள் சங்கீதம் 28, 29 அதிகாரங்கள். இந்த அதிகாரங்கள் தாவீது ராஜா கர்த்தரை நோக்கி செய்த ஜெபமாய் இருக்கிறது. இதை படித்து நாமும் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று கற்றுக்கொள்ளலாம். எப்படி வாழ வேண்டும் என்பதும் இந்த இடத்தில் போதிக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தாவே, நான் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். என் ஜெபத்தை கேட்டருளும். நீர் என் ஜெபத்தை கேட்காவிட்டால் நான் மரித்தவனைப் போல் ஆவேன். அதனால் பலன் என்ன? நான் இறந்து போவேன். கர்த்தாவே, என் ஜெபத்தை கேட்டருளும். அடுத்தவர்களுக்கு சமாதான வாழ்த்துதல் சொல்லுவார்கள் சிலர். ஆனால் உள்ளத்திலோ அவர்கள் அக்கிரமக்காரர்களாய் இருப்பார்கள். மனதில் அவர்களுக்குள் சமாதானம் இருக்காது. மற்றவர்களிடமேல் அன்பு இருக்காது. அவர்களுக்கு நன்மை செய்யவும் நினைக்க மாட்டார்கள். ஆனால் அக்கிரமக்காரர்களாக துன்மார்க்கமாய் வாழ்ந்தாலும் மற்றவர்களை பார்த்து வாழ்த்துதல் சொல்வார்கள். அப்படிப்பட்டவர்களை நீர் அழித்து போடுவீர். அவர்களை அழிக்கும் போது என்னை காப்பாற்றும். நான் அப்படி இருக்க மாட்டேன். நான் அந்த பாவத்தை செய்ய மாட்டேன். தங்கள் இருதயத்தில் பொல்லாப்பை வைத்திருக்கிற அப்படிப்பட்டவர்களுக்கு நீர் நியாய தீர்ப்பை கொடுத்து அவர்களை நீர் அழித்து போடுவீர். அப்படிப்பட்ட அழிவு எனக்கு வர வேண்டாம். அப்படிப்பட்ட எண்ணங்களை நான் வைத்துக் கொள்ள மாட்டேன். அப்பா பிதாவே, துன்மார்க்கர், அக்கிரமக்காரர் அவர்கள் செய்கிற செயல்களுக்கு ஏற்ற காரியங்களை, பதிலை அவர்களுக்கு கொடும். அவர்கள் தீமை செய்கிறார்கள். பிறர்க்கு அவர்கள் என்னென்ன தீமை செய்து பலரை அழித்து பலருடைய வாழ்க்கையை வீணடித்து பலர் நிம்மதியை கெடுத்து அவர்கள் செய்கிற அக்கிரமத்தை நீர் பாரும். அப்படிப்பட்டவர்களுக்கு அவர்கள் செய்வதற்கு சரிக்கு சரியாக சரி கட்டி அவர்களுக்கு அந்த பலனை கொடும். அவர்கள் மற்றவர்களுக்கு செய்த தீங்கெல்லாம் அவர்களுக்கு வந்து அவர்கள் அந்த தண்டனையின் வழியை உணரட்டும். அப்படிப்பட்டவர்கள் கர்த்தருடைய வழிகளை அறியாதவர்களும் அதை கவனிக்காமலும் இருக்கிறார்கள். கர்த்தர் என்ன செய்கிறார் என்பதையும் அவருக்கு எது பிடிக்கும் என்பதையும் கவனிப்பதில்லை. அவருடைய வழிகளை ஆராய்ந்து தேடுவதில்லை. வேதம் வாசிப்பதில்லை, ஜெபிப்பதில்லை, கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்பதில்லை, கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருப்பதில்லை, கர்த்தருடைய ஊழியக்காரர்களின் செய்தியை கூட கேட்பதில்லை. இப்படி எதையும் செய்யாமல் அக்கிரமம் செய்து தீமை செய்து வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அப்படிப்பட்டவர்களுடைய வாழ்வை அவர் கர்த்தர் இடித்து போடுவார். அவர்களை கட்ட மாட்டார். அவர்களுக்கு நன்மை வராது. அவர்கள் வாழ்க்கையில் அவர்கள் இடித்து போடப்படுவார்கள். துன்பத்தை அனுபவிக்க நேரிடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் என் விண்ணப்பத்தை கேட்டார். நான் செய்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டுவிட்டார். நிச்சயம் நமக்கு பதில் கொடுப்பார். நன்மையும் ஆசீர்வாதமும் நமக்கு கிடைக்கும். கர்த்தர் என் பெலனும் என் கேடகமுமாய் இருக்கிறார். அவர் என் பாதுகாப்பாய் இருக்கிறார். என்னுடைய தைரியம், என்னுடைய வலிமை அவராய் இருக்கிறார். அப்படி இருந்து அவர் என்னை காப்பாற்றுவதினால் நான் களி கூறுகிறேன். நான் சந்தோஷம் அடைகிறேன், உற்சாகம் அடைகிறேன். என் மனம் அவரை நம்பி இருந்தது. நான் கர்த்தரை நம்பி இருந்தேன். எனக்கு உதவி கிடைத்தது. கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு உதவி வந்தது. நான் கர்த்தரை துதித்து பாடுவேன். அவரே எனக்கு அரணானவர். அவர் என் பாதுகாப்பாய் இருக்கிறார். அவர் என்னை பலப்படுத்துகிற வலிமை கொடுக்கிறவராய் இருக்கிறார். எனக்கு வலிமையை தருகிறார். எனக்கு பாதுகாப்பை தருகிறார். என்னை அபிஷேகம் பண்ணுகிறார். தமக்கென்று, தம்முடைய ஊழியத்திற்கென்று அபிஷேகம் பண்ணுகிறார். தம்முடைய காரியத்தை நிறைவேற்ற, அவர் சித்தத்தை நிறைவேற்ற அபிஷேகம் பண்ணுகிறார். கர்த்தருடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்தது. தம்மால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனிதனை அவர் கைவிடுகிறதில்லை. அவர்களை முற்றிலும் பாதுகாக்கிறார்.
கர்த்தாவே, உம்முடைய சுதந்திரமான எங்களை, உம்முடைய சொத்தான எங்களை, உம்மை நம்பியிருக்கிற ஜனங்களை, உம்முடைய பிள்ளைகளாகிய எங்களை நீர் ஆசீர்வதியும். எங்களுக்கு உம்முடைய சுதந்திரமாகிய எங்களுக்கு போஷித்தருளும். இஸ்ரவேலை போஷித்தருளும். எங்கள் தேவைகளை எல்லாம் நிறைவாக்கும். எங்களுக்கு எல்லா ஆசீர்வாதங்களையும் தாரும். எங்களை பாதுகாத்துக் கொள்ளும். எங்களை நீர் கைவிட மாட்டீர். எங்களை நீர் தெரிந்து கொண்டீர். நீர் எங்களை பாதுகாக்கிறீர். எங்களை உயர்த்தி அருளும். கர்த்தாவே, நீர் எங்களை உயர்த்தி எங்களை உன்னதமான இடங்களில் வையும். உயர்ந்த காரியங்களை செய்ய பயன்படுத்தும். உம்முடைய ஊழியத்தை செய்யவும், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் எங்களுக்கு பாக்கியத்தை தாரும். சங்கீதம் 29. மற்ற மனிதர்களுக்கு கர்த்தரை குறித்து சொல்லுகிற ஒரு காரியம், கர்த்தருடைய மகிமையை பேசுகிற ஒரு சங்கீதமாய் இந்த சங்கீதம் இருக்கிறது. பலவான்களின் புத்திரரே, கர்த்தருக்கு மகிமையை செலுத்துங்கள். அதை கர்த்தருக்கே செலுத்துங்கள். கர்த்தருக்கு நாம் மகிமையை செலுத்த வேண்டும். கர்த்தர் அவ்வளவு பெரியவர். அவர் பெரிய காரியங்களை செய்கிறார். என்ன பெரிய காரியங்களை செய்கிறார்? நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நம்மை பாதுகாத்து வழிநடத்தி இந்நாள் வரை நம் ஜீவனை காப்பாற்றி கொள்ளை நோய்க்கும் பட்டயத்துக்கும் போராட்டங்களுக்கும் பலவித துன்பங்களுக்கும் நம்மை காப்பாற்றி ஒவ்வொரு நாளும் கண்மணி போல நம்மை காப்பாற்றி நமக்கு போஷித்து நமக்கு ஆகாரம் கொடுத்து தண்ணீர் கொடுத்து நம் தேவைகளை எல்லாம் நிறைவாக்கி நம்மளுடைய வேண்டுதல் விண்ணப்பங்களை கேட்டு நமக்கு பதில் கொடுத்து கர்த்தர் நமக்காக எவ்வளவு வேலை செய்கிறார். அப்பா, அவ்வளவு பெரிய காரியங்களை எல்லாம் அவர் செய்கிறார். அப்படிப்பட்ட நம் தேவனுக்கு நாம் மகிமையை செலுத்துவோம். கர்த்தருடைய நாமத்திற்குரிய மகிமையை நாம் அவருக்கு செலுத்துவோம். கர்த்தருக்கு மகிமையை செலுத்தி அவருக்கு நன்றி பலிகளை ஏறெடுப்போம். அவர் பெரியவர், பெரிய காரியங்களை செய்கிறார். இந்த உலகத்திலும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சமுதாயத்திலும் பெரிய காரியங்களை அவர் செய்து கொண்டிருக்கிறார். அதை அறிந்து கொண்டு கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். உணர்வுடையவர்களாய் இருப்போம். கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய செயல்களை நாம் அறிந்திருக்க வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகள் என்று சொல்லிக்கொண்டு கர்த்தர் இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் தெரியாது என்று சொல்லக்கூடாது. இந்த பூமியில் இந்த காலகட்டத்தில் எந்த தேசத்தில் என்ன காரியங்கள் நடக்கிறது, கர்த்தருடைய வேதம் சொல்லிய எந்த இடம் இது நடந்து கொண்டிருக்கிறது, இதையெல்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தரை குறித்தும் அவருடைய சுபாவங்களை குறித்தும் அவருடைய செயல்களை குறித்தும் தெரிந்து கர்த்தருக்கு மகிமையை நாம் செலுத்த வேண்டும். கர்த்தர் திரளான தண்ணீர்களின் மேல் இருக்கிறார். கர்த்தர் தண்ணீர்களின் மேல் இருக்கிறார். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் பரிசுத்த ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது தண்ணீர் பூமி முழுவதும் மூடியிருந்தது. அதன் மேல் பரிசுத்த ஆவியானவர் செய்தார். அதாவது அலாவில் கொண்டிருந்தார். அவர் உலாவி அப்படியே நடந்து கொண்டிருந்தார். இப்படி இருக்க இன்னொரு பொருளும் இதற்கு உண்டு. அதாவது ஜனங்களின் மேல், ஜலத்தின் மேல் கர்த்தர் இருக்கிறார் என்றால் அது ஜனத்தையும் குறிக்கும். கர்த்தருடைய பிள்ளைகளின் மேல் பரிசுத்த ஆவியானவர் அசைவாடி இந்த உலகத்தில் காரியங்களை நடப்பித்துக் கொண்டிருக்கிறார். தேவ சித்தத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய சத்தம் ஜலத்தின் மேல் தொனிக்கிறது. அவர் சத்தமாய் முழங்குகிறார். அப்படி என்றால் தண்ணீர் என்று சொல்வது கர்த்தருடைய ஜனங்களை, பொதுவாக ஜனங்களை குறிக்கும். கர்த்தர் ஜனங்களின் மேல், அப்படி என்றால் பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு மனிதர்களையும் திரளான ஜனங்கள் மேல் இறங்கி அவர்களை அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் மேலறையில், வீட்டின் மேலறையில் பரிசுத்த ஆவியானவர் பெந்தெகோஸ்தே நாளில் இறங்கியது போல இப்பொழுதும் கர்த்தர் ஜனங்களின் மத்தியில் இறங்கி அவர்களோடு பேசுவார். பரிசுத்த ஆவியானவரின் குரலை இது சொல்லுகிறது. இந்த வசனம் குறிப்பிடப்படுவது பரிசுத்த ஆவியானவரின் செயலையே. அந்நிய பாஷையில் பேசுவதும் கர்த்தருடைய ரகசியங்களை வெளிப்படுத்துவதும் தீர்க்க தரிசனம் உரைத்தலும் போன்ற காரியங்கள் பரிசுத்த ஆவியானவரின் செயலாயிருக்கிறது. இப்படிப்பட்ட காரியங்கள் ஜனத்தின் மேல் நடக்கும் என்று அந்த காலத்திலேயே தாவீது ராஜா எழுதி வைத்திருக்கிறார். இன்று இது நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது, மகத்துவம் உள்ளது. வல்லமை உள்ளது என்றால் கர்த்தருடைய வார்த்தையை எந்த ஒரு மனிதன் சொன்னாலும் அந்த வார்த்தை செயல்படும், அந்த காரியம் நடக்கும்.
ஒரு காரியம் நடக்கும் என்று சொன்னால் நடக்கும். நடக்காது என்றால் நடக்காது. கர்த்தருடைய வசனங்களை கர்த்தருடைய பிள்ளைகள் பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு சுவிசேஷம் அறிவித்தால் ஜனங்கள் ரட்சிக்கப்படுவார்கள். அவர்கள் மனம் திரும்புவார்கள். அந்த வார்த்தையானது வல்லமையாய் அவர்களுக்குள் சென்று, மனித இருதயத்திற்குள் சென்று ஒரு காரியத்தை நடப்பிக்கும். ஒரு பரிசுத்தத்தை உண்டாக்கும். இதுதான் கர்த்தருடைய வார்த்தையின் வல்லமை. வல்லமையுடையது. அது வெலனாக அது செல்லுகிறது. ஒரு செயலை செய்தே முடிக்கும். சும்மா இருக்காது. அப்படிப்பட்ட கர்த்தருடைய வார்த்தை வல்லமை உள்ளது. அது மகத்துவம் உள்ளது. மகத்துவம் என்று சொல்லும்போது அந்த கர்த்தருடைய வார்த்தையின் புகழை நாம் பாடலாம். அதாவது கர்த்தருடைய வார்த்தை செய்கிற காரியங்களை நாம் புகழ்ந்து பாடலாம். அந்த அளவுக்கு கர்த்தருடைய காரியம் நாம் நினைத்தும் பார்க்க முடியாத அளவுக்கு அந்த வார்த்தையின் வல்லமை செயல்படும். காரியங்களை மாற்றும். இப்படிப்பட்ட மனிதர்களும் மனம் திரும்பி கர்த்தரை ஏற்றுக்கொள்வார்கள். கர்த்தருடைய வார்த்தை, வல்லமையுள்ள வார்த்தை வரும்போது, கர்த்தருடைய சத்தம் கேட்கப்படும் பொழுது பூமியில் பல மாற்றங்கள் நிகழும். இயற்கையில் மாற்றங்கள் நிகழும். மனிதர்களின் இருதயத்தில் மாற்றங்கள் நிகழும். இதெல்லாம் நடக்குமா என்று சொல்லப்பட்ட காரியங்கள் எல்லாம் நடக்கும். திடீரென அற்புதங்கள், அடையாளங்கள் நடக்கும். இயற்கையில், செயற்கையில் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய அற்புதங்கள் நடக்கும். அப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய வல்லமை உள்ளது, மகத்துவம் உள்ளது கர்த்தரின் சத்தம். கர்த்தருடைய சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கிறது. லீபனோனின் கேதுரு மரங்களையும் முறிக்கிறதாம். அதாவது வலிமையுள்ள மரங்களை முறிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு சத்தம் உண்டாகும் என்றால் அந்த சத்தத்தின் வல்லமை, அதோடைய பவர் எவ்வளவு பெரியதா இருக்கும். அது மிகவும் பலம் உள்ளது. பெரிய காரியங்களை செய்து முடிக்கும். கர்த்தருடைய வார்த்தை, அவருடைய குரல் பயங்கரமான காரியங்களை செய்து முடிக்கும். நம் கற்பனைக்கும் எட்டாத, நாம் ஆச்சரியப்பட்டு திகைத்து நிற்கக்கூடிய அளவுக்கு கர்த்தருடைய சத்தம் செயல்படும். இது கர்த்தருடைய தீர்க்க தரிசன வார்த்தைகளை குறிக்கிறது. இது எல்லா சத்தமும் கர்த்தரிடத்திலிருந்து வருகிற எந்த ஒரு சத்தமா இருந்தாலும், அது கர்த்தருடைய வசனத்தை போதிப்பதா இருக்கலாம், தீர்க்க தரிசனமாக இருக்கலாம், அது ஒரு நியாய தீர்ப்பை கொடுப்பதாக இருக்கலாம். எதுவா இருந்தாலும் கர்த்தரிடத்திலிருந்து வருகிற சத்தம் மிகப்பெரிய வல்லமையுள்ள காரியங்களை நடப்பிக்கும். அற்புதமாய் இருக்கும். அந்த செயல்களை பார்த்தால் நம்மால் ஆச்சரியப்படக்கூடியதாய் இருக்கும். அப்படிப்பட்ட பலம் உள்ளதாய், கேதுரு மரங்களையும் முறிக்கக்கூடியதக்கதாய், அந்த அளவுக்கு பலம் உள்ளதாய் இருக்கும். அது நிச்சயம் அந்த சத்தம் ஒரு செயலை, ஒரு விளைவை ஏற்படுத்திதான் செய்யும். அது நல்ல விளைவாய் இருந்தாலும் சரி, அது நியாய தீர்ப்பாய் இருந்தாலும் சரி, அந்த சத்தத்தின் வல்லமை நிறைவேறியே தீரும். அது மிகவும் வல்லமை உள்ளது. அந்த சத்தத்தால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. கர்த்தர் கேதுரு மரங்களை கூட காண்டாமிருக குட்டிகளைப் போலவும் துள்ளி விளையாட பண்ணுகிறார். கேதுரு மரங்களை துள்ளி விளையாடுமாம். அந்த அளவுக்கு அவருடைய வல்லமை இருக்குமாம். இது ஒரு ஊமையான ஒரு காரியமா இருக்கிறது. கேதுரு மரங்கள் துள்ளி குதிக்கும். அப்படி என்றால் இது நிலநடுக்கம் வரும்போது, எரிமலை வெடிக்கும் போது நடக்கிற செயல்களை எல்லாம் பார்க்கும்போது நம்மால் மிகவும் அதிசயித்து நாம் அமர்ந்து விடுவோம். அப்படிப்பட்ட பயங்கரமான நிலநடுக்கம் வந்தால் மரங்கள், கட்டிடங்கள் எல்லாம் நொறுங்கி விழும். அப்படியே சிதறி போகும். சில நேரங்களில் அது மண்ணுக்குள் புதைந்தும் போகும். இப்படிப்பட்ட காரியங்கள். எரிமலை வெடிக்கும் பொழுது அதிலுள்ள மரங்கள், பாறைகள் எல்லாம் வெடித்து சிதறி மேலே உயரத்திற்கு வானம் வரைக்கும் சென்று மீண்டும் திரும்பி பூமியில் விழும். புவியீர்ப்பு விசையினால் இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நடக்கும். இயற்கையை பாதிக்கக்கூடியது சத்தம், கர்த்தருடைய சத்தம் என்று இதன் பொருள். கர்த்தருடைய சத்தம் அக்கினி ஜுவாலைகளை பிளக்கும். அக்கினி ஜுவாலையை கூட பிளந்து போடுமா. இதுவும் இயற்கை. அதாவது பூமியையும், மரங்களையும், மிருகங்களையும், அக்கினியையும், இயற்கையின் காரணிகளை பாதிக்கக்கூடியது. அதன் மேல் செயல்படக்கூடிய வல்லமை கர்த்தருடைய சத்தத்திற்கு உண்டு. கர்த்தருடைய சத்தம் வனாந்தரத்தை அதிர பண்ணும். காடுகளையும் அதிர பண்ணுமாம். காடுகள் எல்லாம் அதிர்ந்து குலுங்கும். அந்த அளவுக்கு கர்த்தருடைய சத்தம் செயல்படும். கர்த்தர் காதேஸ் வனாந்தரத்தை அதிர பண்ணுவார். கர்த்தருடைய சத்தத்தினால் பெண் மான்கள் குட்டி போடுமாம். அப்படி கர்த்தர் அவருடைய சத்தத்தினால் இப்படிப்பட்ட காரியங்களையும் செய்ய வைப்பார். கர்த்தருடைய சத்தம் வரும்போது, கர்த்தருடைய கட்டளை வரும்போது
மான்கள் அதிகமாய் குட்டி போட்டு காடுகளை நிரம்பும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதன் பொருள் என்னவென்றால், இயற்கையில் இருக்கிற இந்த அதிகாரம் முழுவதும் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய சத்தமாகிய வார்த்தை இந்த பூமிக்கு வரும்போது, ஒரு மனிதன் மூலமாக வரும்பொழுது, கர்த்தர் அந்த வார்த்தையை சொல்லும் பொழுது, அது காட்டு மிருகங்கள், நாட்டு மிருகங்கள், மரங்கள், செடி கொடிகள், பூமியின் காடுகள், பூமி போன்ற இயற்கை காரணிகள் எல்லாவற்றின் மேலும் அதிகாரம் செலுத்தும். அவைகளை பாதிக்க கர்த்தருடைய சத்தத்தால் முடியும். கர்த்தருடைய வார்த்தை வரும்போது அது என்ன சொல்லுகிறதோ, கர்த்தருடைய வார்த்தையில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ, அது அப்படியே மிகவும் வல்லமையோடு இந்த பூமியில் நிறைவேற்றப்படும். கர்த்தருடைய வார்த்தை சும்மா இருக்காது, செயல்படும். கர்த்தர் ஜல பிரவாகத்தின் மேல் உட்கார்ந்திருக்கிறார். கர்த்தர் ஜல பிரவாகத்தின் மேல் உட்கார்ந்திருக்கிறார். அவர் ஜலத்தின் மேல் என்று சொல்லும்போது, மிகப்பெரிய ஜனக்கூட்டத்தை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார் என்று பொருள். கர்த்தருடைய பிள்ளைகளை அவர் ஆளுகை செய்கிறார். அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் பூமியின் மேல் மனிதர்களுக்குள் இருந்து. இப்படி கர்த்தர் ஜனங்களை ஆளுகை செய்து, தம்முடைய பிள்ளைகளை ஆளுகை செய்து, தம்முடைய பிள்ளைகளுக்கு பலனை தருவார். தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். அவர்களை பாதுகாத்துக் கொள்வார். அவர்களை நிறைவாக்குவார். கர்த்தரை நாம் நம்பியிருக்கும் பொழுது, கர்த்தருக்கு காத்திருக்கும் போது, அவருடைய சமூகத்தில் நாம் பிரியமாய் இருக்கும் பொழுது, நாம் அவருக்கு ஏற்ற காரியங்களை செய்யும் போது, அவருடைய மன விருப்பத்தின்படி நாம் நடந்து கொள்ளும் பொழுது, கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நம்முடன் கூட இருந்து நம்மை ஆளுகை செய்து, நம்மோடு உடன்படிக்கை செய்து, நம்மை பாதுகாத்து, வல்லமையுள்ள சத்தத்தினால் அவர் நம் வாழ்க்கையில் செயல்பட்டு நம்மை காத்துக் கொள்வார். அவர் பெரியவர், மிகவும் பெரியவர். அவருடைய கிருபை நமக்கு போதுமானது. அவரை நம்பியிருப்போம். அவர் என்றென்றும் நம்மை வாழச் செய்வார். நல்வாழ்வை நமக்கு இவ்வுலக வாழ்க்கையிலும் தந்து நித்திய ஜீவனையும் தருவார். அவருடைய வழிகள் எப்பொழுதும் செம்மையானவைகள். அவருக்கு கீழ்ப்படிந்திருப்போம். அவருடைய வல்லமையை புரிந்திருப்போம். அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுப்போம். அவருடைய வார்த்தைகளின் மேல் வாஞ்சையாய் இருப்போம். அவர் நாமம் அதிசயமானவர். ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன். அவர் நம்மை பாதுகாத்து வழி நடத்துவார். அவர் கர்த்தாதி கர்த்தராகவும் இருக்கிறார். அவர் நம்மை ஆளுகை செய்கிற தேவன். அவருக்கு நாம் ஒப்பு கொடுத்து, நம்மை நாமே அர்ப்பணித்து, பரிசுத்தமாய் கீழ்ப்படிந்து வாழ்வோம். கர்த்தருக்கு பயப்படுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம். மாரநாதன்.